ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தமிழா. இன்னைக்கு நம்ம மூவியில் உள்ள சைரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சப்போர்ட் பண்ணுங்க. சைரன் 2024ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஆண்டனி பாக்கியராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி, சமுத்திரகனி, யோகி பாபு, கீர்த்தி சுரேஷ் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை என்னன்னா, படத்துடைய ஹீரோ ஜெயம் ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்பாரு. இவர் ஒரு கட்டத்துல ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயிலுக்கு போன உடனே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். உடனே அப்பாவை பார்க்கறதுக்காக பரோல்ல வெளிவருவாரு. அப்படி வெளிவர சமயத்துல ஏகப்பட்ட கொலைகள், மர்மமான முறையில் ஏகப்பட்ட கொலைகள்லாம் நடக்கும். உடனே ஜெயம் ரவி தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சந்தேகப்படுவாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி சுரேஷ் அவங்க சந்தேகப்படுவாங்க. இறுதியில இந்த கொலையெல்லாம் செஞ்சது யாரு, உண்மையிலே ஜெயம் ரவி தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சாரா, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவ்னாவே படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யோகி பாபுக்கு ஜெயம் ரவிக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த காமெடி கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அவர் ரெண்டு பேர் வர்ற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. நல்லா அந்த காமெடி கிளிக்கா இருக்கு. பிளாஷ்பேக் வர அந்த ஜெயம் ரவி அவங்களுடைய கெட்டப் நல்லா இருக்கு. ஒரு இளமையான ஒரு ஜெயம் ரவியோ கலகலப்பா வந்திருப்பாங்க. அந்த கெட்டப் நல்லா இருக்கு. பிளாஷ்பேக் காட்சிகள் கூட நல்லா இருக்கு படத்துக்கு. ஏன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அவங்களுடைய மியூசிக் சூப்பரா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பெருசா பிளஸ்ங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல மைனஸா போறது அப்பா சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இந்த படத்துல ஜெயம் ரவி அந்த சால்ட் பேப்பர் லுக்ல வந்திருப்பாரு. ஒரு அப்பாவா சால்ட் பேப்பர் லுக்ல வந்திருப்பாரு. அப்பா பொண்ணு சந்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம்லாம் அப்பா சென்டிமெண்ட் படம்லாம் நிறைய படம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இங்க டச் பண்ணும். இந்த படத்துல கார்த்திக் கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு, அவங்களுடைய பொண்ணை பார்க்கும்போது அப்படியே அந்த சென்டிமெண்ட் நமக்குள்ள புல் அரிக்கும். அப்படியே அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு எந்த விதமான சென்டிமெண்ட் இல்ல. எமோஷனல் சுத்தமா கிளிக்காகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். நார்மலா வழக்கமான படம் போல தான் வந்திருக்கு. வழக்கமா ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் எப்ப அவங்க எதுக்குப்பா போலீஸ் கேரக்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிறத இருக்கு. அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல என்னமோ பண்றாங்க. ஆனா மொத்தமா அது ஒட்டவே இல்லை. அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜெயம் ரவி அவங்க எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் வராங்க. நல்ல வேலை ஒருவேளை யோகி பாபு காமெடி செகண்ட் ஹாஃப்ல காணாம போயிடாது. அவருக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் வந்துட்டாங்களோ அப்படின்னு நமக்கு கொஞ்சம் லைட்டா சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவருக்கு சுத்தமா அந்த போலீஸ் கேரக்டர் செட் ஆகவே இல்லை. அது எமோஷன் சேர எட்டி இறங்கிறது அப்படின்ட்டு என்னென்னமோ பண்றாப்ல. அதெல்லாம் பார்த்தா அவர் அப்படியே ஒரு எமோஷன், ஒரு பெரிய ஒரு ஆக்ஷனா பண்றாப்ல. ஆனா நமக்கு சுத்தமா அது சிரிப்பு தான், சிரிப்பு காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சுத்தமா ஸ்கிரீன் பிளே ஆஃப் ஆன மாதிரியே தோணுது. வழக்கமா பழிவாங்க கதை அடுத்தது என்ன நடக்குதுன்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருது. ஏன்னா பார்த்தா படத்துல ஒரு 3 வில்லன்கள் வராங்க. அவங்க ஒவ்வொருத்தரா தேடி தேடி அப்படியே சஸ்பென்ஸா கொல்றதான். எப்படி ஹீரோ அவரை போட்டு தள்ளிடுவாரு, எப்படி வழக்கமா அவர் எப்படி கொல்ல போறாரு அப்படிதான் ட்விஸ்டே இருக்குது. அந்த ட்விஸ்டும் நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போயிருது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒரு ட்விஸ்டுமே இல்லை. அதனால செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் சுத்தமாக மெயின்டைன் பண்ணல. நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடல. வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் படமா தான் இருக்கு. அது இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். லென்த்தியா இருக்குது. ஏன்னா 2.5 மணி நேரம் ஓடுது படம். அதை கொஞ்சம் கட் பண்ணி 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். எதுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்குப்பா இப்படி வளரப்பா இழுத்துட்டு இருக்கீங்க, சட்டு பண்ணி படத்தை முடிச்சு விடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் மனநிலைமை தேட்டரில் பார்க்குறவங்க எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கனா. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களே இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.